ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெல்கம் பேக் டு திவ்யாஸ் வேர்ல்ட். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனாலுமே லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 2 பற்றி தான் இதில் பேசலாம் அப்படின்ட்டு. நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரோமோஸ் பற்றி பேசிடுவோம். ப்ரோமோ 2 பற்றி பேசல. ப்ரோமோ 2 பற்றி இன்னொரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, மேபி பிஆர் பற்றி சொல்கிறாங்களோ, இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது ப்ரொமோ 2 பார்க்கும்போது. ஸோ ப்ரொமோ 2ன்னு சொல்லும்போது எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூவி ரிவ்யூ பற்றி தான். ஸோ அதை பற்றி பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சின்னதாக அந்த லைக் பட்டன் அப்படி தட்டி விட்டுட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். எனக்கு அப்போ தான் கொஞ்சம் டொப்பமைன் வரும். ஸோ டொப்பமைனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ கொஞ்சம் நீங்கள் லைக் போட போட தான் வீடியோஸ் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, புது ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஆகிறதுக்கு ரீச் ஆகும். யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னும் போது கொஞ்சம் டொப்பமைன் கொடுத்துட்டு வீடியோவை பாருங்கள். நீங்களே எக்ஸைட்மெண்ட்டாக பாருங்கள், எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, அந்த மூவி ரிவ்யூ படம் எப்படி சார் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஆங்கர். ஸோ இவங்க வந்து ஒருத்தர் சொல்கிறாரு படம் வந்து செம்ம சண்டை அப்படின்றாரு. இன்னொருத்தர் வந்து அந்த சண்டையை செம்மையாக என்ஜாய் பண்ண விதத்தில் சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து என் சீட்டில் வந்து இன்னொருத்தர் வந்து உட்காந்துட்டாரு, அதான் சண்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறது, ஹீரோயின் ஒரு ஸ்டெப்பு போடுவாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஸ்டெப்பை என்ஜாய் பண்ணி சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து ஹீரோயினே இந்த படத்தில் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து எண்டு கார்டே போடலங்க, ட்விஸ்ட் வச்சு செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங்கன்னு, இதுதான் செகண்ட் பார்ட் அப்படின்னு இன்னொருத்தர். ஸோ ஒரே படம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பிடிச்சிருக்கு, பிடிக்கல, இல்லைனா வந்து படம் பார்க்க போன இடத்துல அந்த இன்னொருத்தர் வந்து என் சீட்டில் உட்காந்துட்டாருன்னு சொல்கிறது தான் அவருக்கு மைண்டில் இருக்குது. அந்த படத்தை விடவும் அவர் அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினைக்கிறாரு. அந்த படமே அவர் மனசில் நிற்கலை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு படத்தை பார்க்கும்போது ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக புரியுது. ஸோ இது ஏஜ் வைஸும் அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளை காட்டுறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் மெச்சூர்டாக ஒரு 30-35ல் காட்டுறாங்க. இன்னொருத்தவங்க 20-25ல் காட்டுறாங்க. ஒருத்தங்க அந்த 25-30 அப்படின்னு காட்டும்போது அந்த 5 இயர்ஸ் அந்த 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் கூட அந்த படத்தை பார்க்கறதுக்கான அந்த பார்வைகளை மாற்றும். அந்த ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் ஒரே விதத்தில் ஒரு படத்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதை தான் சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து யங் ஜென்ரேஷன் பீப்புளுக்கு பிடிக்கும், இது வந்து ஓரளவுக்கு மிட் ஏஜில் இருக்கவங்களுக்கு பிடிக்கும், ஒரு சில படம் கிட்ஸுக்கு பிடிக்கும். ஆனால் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுற ஒரு படம் வருமானு கேட்டால் அதுதான் நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல, ஸோ ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும்ன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த ஏஜ் வைஸும் அது இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லும்போது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அதனால தான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த டீனேஜ் அதுலேருந்து யார் இப்போ சாச்சனா அந்த மாதிரி ஆங்கிளில் கொஞ்சம் கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் பேரை கொண்டு வருவாங்க. இப்போ போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா முத்து, விஷால் உங்களை மேரேஜ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஜாக்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு அந்த ஃபேமிலி அந்த மைண்ட் செட்டோட வர தீபக், ரஞ்சித் சார் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டோட கொஞ்சம் சீனியர் பீப்புள், சீனியர் அப்படிங்கிற இடத்துல இப்போ விசித்ரா மேம் அவங்களெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு சிலர் வந்து மீடியாக்குள்ளே ஃபேமஸ் ஆகிருப்பாங்க, ஒரு சிலர் மீடியாக்குள்ளே வரத்துக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க, இல்லை கரியர் ஃபோக்கஸ்டாக என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு பிக் பாஸில் வந்துட்டால் நம்மளுக்கு கரியர் ஸ்ட்ராங் ஆகிடும்ன்ற மைண்ட் செட்லேயும் வருவாங்கன்னும் போது ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்ன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே சமயத்தில் ஒரு படத்துக்கான விஷயம்னும் போது அது ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகிற இடத்துல ஒரு படத்துக்கான ப்ரொமோ அப்படின்றது ஃபஸ்ட்டு வரும் இல்லைங்களா? இப்போ பிக் பாஸ் ப்ரொமோ மாதிரி தான் படத்துக்கானது வரும். இப்போ ஆடியோ லான்ச் பண்ணுறதாகட்டும், அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோ ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும். இப்போ வந்து மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பேய் கான்செப்ட்னு சொன்னாலுமே அவ்வளோ பெரிய ஹைப்பு கொடுத்தாங்க. ஆனால் உள்ளே போய் நானுமே அந்த படத்தை பார்த்ததில் பெருசாக ஒன்றுமே இல்லை. அந்த ஹைப்பு கொடுத்தது தான் அங்கே இருந்தது. ஆனால் ஒரு சில படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓடிடிலலாம் ஹைப்பே ஒன்றுமே பெருசாக இருக்காது. ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெசேஜ் இருக்கும். ஆனால் ஜனங்க கிட்ட ரீச்சே இருக்காது அந்த படம். வெப் சீரிஸும் ஒரு சிலதுலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும், படத்தை விடவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனாலும் அது அந்த அந்த வெப் சீரிஸ் ஜனங்க கிட்ட ரீச்சே இருக்காது. அப்படின்னா அதுக்கு கொடுக்குற ஹைப்பு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த ஹைப்பை வந்து பிக் பாஸ் டீமுக்குள்ளே வர கண்டஸ்டன்ஸுக்கு பிஆர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து அது வரும் அப்படின்னா, பிஆர் செட் பண்ணிட்டு வந்தாங்களோ, இல்லை வெளில அவங்க உள்ளே வந்து ஆடுறதை பொறுத்து தனியாக ஒரு ஆர்மியே வந்து தானாகவே ஃபார்ம் ஆயிடுச்சோ, நம்ம சூர்யா சார் சொல்கிற மாதிரி தான் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விளையாடுற விளையாட்டை பார்த்து
அவங்களுக்கு பிஆரே அவங்க வைக்கலனாலுமே, ஆடியன்ஸ் வந்து அவங்களோடது விளையாட்டையோ, இல்ல அவங்களோடது அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கிற அந்த அந்த கேமையோ பார்த்து, தானாவே வோட்டிங் ப்ராசஸ்க்குள்ள வர்றதையோ, இல்ல இவங்க தான் இந்த சீசனோட வின்னர்ன்னு ஜனங்க டிசைட் பண்ணப்புறம், அத எந்த பிஆராலயும் மாத்த முடியாது, பிபி டீமாலயும் மாத்த முடியாது. இவங்க தான் வின்னர்ன்னு. பாரி சார் சீசன்ல, அப்புறம் போன சீசன் முத்து அப்படிலாம் வரும்போது, அந்த டெசிஷன் அப்படிங்கிற இடத்துல பிபி டீமை விடவும் ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்னா பிஆர். ஆனா அந்த பிஆர் டீமை விடவும் ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் வேலை செய்யுதுன்னா, அது ஆடியன்ஸோட வோட்டிங் அப்படிங்க வர்ற இடத்துல அந்த பிஆர் டீமை தான் மீன் பண்ணுறாங்களோ இப்போ ஒரு சிலர் அதுக்குன்னு பிஆர் வச்சுக்க தப்பா சரியான்னு கேட்டால் நான் தப்புக்குள்ளேயும் போக மாட்டேன் சரிக்குள்ளேயும் போக மாட்டேங்க அது அவங்கவுங்களோட சாய்ஸ் இதில் வந்து பிஆர் வச்சுக்கணுன்னா செலவு பண்ணோங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதுக்குன்னு பிஆர் இல்லாமல் உள்ளே வர்றவங்க விளையாட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க ஜனங்களை நம்பி போன சீசனில் ரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க வந்து ஒரு 2 வீக்ஸ்லேயே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா தான் ஆடி இருப்பாங்க அதாவது ஆடவே ஸ்டார்ட் பண்ணேன்னு கூட வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க இப்போ மஞ்சரிலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக பிஆர் அவங்க வச்சுட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அவங்க முத்துக்காக ஸ்டாண்ட் எடுத்து அவங்க கேமை கோட்டை விட்டுருப்பாங்க ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து முத்து பிஆர் இருந்தது சௌந்தர்யா பிஆர் இருந்தது எல்லாருக்குமே பிஆர் இருக்க தான் செஞ்சுது ஆனால் பிஆர் வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சேது சரி சொல்லுவார் அப்படின்னும் போது ஒரு படத்துக்கு ப்ரொமோ கொடுக்குற மாதிரி தான் பிஆரும் அப்படின்னும் போது அந்த பிஆர் வச்சுக்கிறது தப்பு இல்லை ஆனால் அந்த பிஆர் வந்து நெகட்டிவாக மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்கவுங்க கண்டஸ்டண்ட்டை அவங்கவுங்க இப்போ பிஆர் வந்து எப்படி சம்பளம் கொடுத்து தான் வைக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த சேலரிக்கு ஏற்ற மாதிரி பிஆர் வேலை செய்யணுன்ற மாதிரி அவங்களுக்கான ஹைப்பை ஏற்றுறது ஓகே தான் ஆனால் அதுக்காக மற்ற கண்டஸ்டன்ஸை டவுன் பண்ண வேணாம் அப்படிங்கிறதும் இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸை தப்பாக ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுமா விஷயமா தான் வந்து பிஆருங்கிற விஷயம் இருக்க வேணாம் அப்படிங்கிறது இருக்கே தவிர அது இருக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் தப்பு அது அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க அந்த காசு கொடுத்து வச்சுக்கிறதோ ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிறதோ அவங்கவுங்க இஷ்டம் அப்போது ஒரு படத்துக்கான ஹைப்பு இந்த ப்ளஸ் மைனஸ்னு நம்ம சொல்லும்போது ஒரு கண்டஸ்டன்ஸோட ஹைப்புமே ஒன்றுமே முத்து அவ்வளோ பண்ணியிருக்காரு ஆனால் சௌந்தர்யா தப்பாக பண்ணியிருக்காங்க ஜாக் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க ஆனால் முத்து ஒன்றுமே பண்ணல நான் யாருக்கும் சப்போர்ட்லாம் இல்லைங்க பொதுவாக சொல்கிறேன் அப்போ வந்து சௌந்தர்யாவுக்கு நெகட்டிவ் பிஆர்ன்றதுல அப்புறம் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு வேறு ஃபஸ்ட்டு பிஆர் வச்சுக்கிறதே தப்பாக சரியா அப்படின்றது ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் அதில் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லும்போது முத்து ஒரு இடத்துல சொல்லுவார் தீபக் கிட்ட அந்த ஃபினாலே ரவுண்ட்லாம் வரும்போது ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க இல்லைங்களா எலிமினேட் ஆனவங்களும் உள்ளே வரும்போது அப்போது சௌந்தர்யா மட்டுமே பிஆர் வச்சிருக்கா மாதிரி வந்து இவர் சொல்லுவார் முத்து அது தப்பு இல்லையா அதனால ஏன்னா அதனால தான் அவருக்கு பயம் வந்துடும் சௌந்தர்யா தனக்கு எங்கே போட்டே வந்துட போகிறாங்க அவங்க வின் பண்ணுற போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்போ முத்து சொல்லுவார் அப்போ பணம் இருக்கவங்களாம் வச்சுக்கிட்டா அப்போ இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரினா இவருக்கும் தான் வெளில பிஆர் இருந்திருக்கு ஆனால் இவரோட பிஆரை விடவும் சௌந்தர்யோட பிஆர் நிறைய வேலை செஞ்சுருக்காங்கன்னும் போது இவருக்கு அந்த பயம் வந்துருச்சு ஆனால் கப்பினாவோ இவர் தான் அடிச்சார் கப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி கப்பு வந்து சௌந்தர்யா கையிலேயே கொடுத்தாலும் எனக்கு வேணா பண்ணுறதுல அவங்க சொன்னாங்க அதை அவங்க ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க எங்கே எனக்கு கொடுத்துருவீங்களோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த பிஆர் வச்சு செம்மையாக அடி நடிச்சது சௌந்தர்யாவை எல்லாருமே நெகட்டிவ் பிஆர்னு அடி நடிச்சாங்க ஆனால் பார்க்க போனால் எல்லாருக்குமே பிஆர் இருந்தது முத்துக்குமே பிஆர் இருந்தது எல்லாருக்குமே பிஆர் தீபக் சார் வந்து அது தனியாக ஓப்பனாக சொல்லலை ஆனால் அவங்க ஃப்ரெண்ட் இதை ஜென்யூனாக ஃப்ரெண்ட்ஸ் சைடுனே சொல்லிக்கலாம் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெளில பண்ணாங்கன்றது இவங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணலாம் தெரியாமையும் பண்ணலாம் அப்படின்னும் போது கண்டிப்பாக ஏதோ பீரியடில் இவங்களுக்கு தெரியதான் போகுது அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் கொடுக்கறதுக்கு இவங்க உள்ள கேம்குள்ளே இவங்க போயிடுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது ஆனால் வெளில போயிட்டு பார்க்கும்போது இவங்க ஏதோ ஒரு இடத்துல ஹைப்பாக தெரியுறாங்கன்னா அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அது பியர் வச்சு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்தும் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் காசு கொடுத்தும் பண்ணியிருக்கலாம் இல்லைனா தானாகவே அது தானாக சேர்ந்த கூட்டமாகவும் இருக்கலாம் அப்படின்னும் போது பியர் வச்சுக்கிறது தப்பு இல்லை ஆனால் மற்றவங்கள டிகிரேட் பண்ண வேண்டாம் ஒரு விஷயத்தை நல்லா தூக்கி காமிக்கவும் முடியும் இல்லை டவுன் பண்ணவும் முடியும்னா அது அவங்கவுங்க சாய்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு படத்தை பார்க்குறதும் அவங்களோட சாய்ஸ் தான் அதை வந்து பெஸ்ட்டாக நினச்சி பார்க்கணுன்னா பெஸ்ட்டு ஒருவேளை அந்த படத்தில் கண்டென்ட்டே இல்லை ஆனால் பிடிச்ச ஹீரோவோ இல்லை பிடிச்ச ஆர்டிஸ்ட்டோ அந்த படத்தில் இருக்காங்கன்னா இல்லை அந்த படத்தோட டைரக்டரே வந்து பிடிச்சவர் அப்படின்னும் போது அவரோட படத்தை ஹைப் கொடுத்தே சொல்லி ஆகணும் அப்படின்ற இடத்துலையுமே அந்த படம் பிடிக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கும் ஆனால் அதில் நடித்தவங்க பெருசாக நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவாவோ இல்லை பிடிச்ச டேரக்டரோட படமாவோ இல்லை ஃபெமிலியர் இல்லாத டேரக்டரோட படமாவோ இருக்கும்போது நல்லா தான் பாருக்கு படம் சொல்கிறோம் அதே நம்மளுக்கு பிடிச்சவங்களோட படம் இருந்தால் அந்த கொஞ்சம் இருந்தால் கூட அதை தூக்கி பிடிச்சி நிறுத்துவோம் அப்படிங்கிற இடத்துல பிஆர் வேலையும் அதே தான் அவங்க சம்பளத்துக்காக வேலை செஞ்சாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக வேலை செஞ்சாங்களும் சரி சம்பளம் வாங்கிட்டு பிஆராக வேலை செஞ்சாலும் சரி ஸோ அந்த பிஆர் கையில் அந்த கண்டஸ்டன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவர் விஷ்ணுலாம் அந்த கேம்குள்ளே இருக்கும்போது அதாவது உள்ள பிஆர் ப்ரொமோட் வந்து கரெக்டாக உள்ள அவங்க கேம் ஆடும்போது வெளில பிஆர் ப்ரொமோட் வந்து கரெக்டாக பண்ணும் ஒருவேளை அவங்க நாமினேட் ஆகிருக்க இடத்துலையோ இல்லை ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்க இடத்துலையோ வெளில வந்து அந்த பிஆருங்க வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி எதாவது பண்ணால் அது காமெடியாக போயிடும்
இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து விஷ்ணு வந்து உள்ள கேம் வந்து சண்டை போட்டுட்டு ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு டயலாக். அந்த டைம் மட்டும் வெளில இவங்களுக்கான ஆளுங்க வந்து இவரு எப்பயோ வந்து அந்த அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசினத விஷ்ணு இது போடுவாங்க. அது வைரலா வந்து காமெடியா போயிரும். அப்ப வெளில வந்து இவரே சொல்லியிருப்பாரு விஷ்ணு இன்டர்வியூல. நான் உள்ள ஒண்ணு பண்ணும்போது இவங்க இப்படி ஒரு வீடியோ போட்டுவிட்டு அது வெளில வேற மாரி காமெடி ஆயிட்டேன் நானு அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாரி அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயமும் கரெக்ட்டா அந்த டைமிங்க்கு ஏத்தா மாரி பண்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அவங்க உள்ள ஒரு சுட சுட ஒரு சண்டை போடும்போதோ, இல்ல கரெக்ட்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சு பேசும்போதோ, இல்ல கரெக்ட்டான ஆங்கிள்ல அவங்க போகும்போதோ, அத இன்னும் கொஞ்சம் ஹைப் குடுக்குற மாரி அந்த பிஆர் வேலை இருக்கணுமே தவிர, அத வந்து காமெடியாவும் ஆக்கிடக்கூடாது, மத்தவங்கள டவுனும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் இந்த ப்ரோமோல எனக்கு பிஆர் பத்தி தான் இன்டைரக்ட்டா சொல்றாங்களோ, ஆ அப்படிங்கிற மாரி இருக்கு. அப்புறம் ஆப்வியஸா ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஒரு மாரி. அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஒரு சிலருக்கு ஒண்ணொண்ணு வேற ஒரு மாரி புரியும். இல்ல அவங்கவங்க புரிதலுக்கு ஏத்தா மாரி அந்த பார்வைகள் இருக்கும். இல்ல பார்வைகளுக்கு ஏத்தா மாரி அந்த புரிதல் மாறுபடும். அப்படிங்கிறதையும் சொல்றாங்களோ அப்படின்னு தோணுச்சுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.